வணக்கம் டேங்க்ராஸ் லிசனர்ஸ். ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த டீச்சிங் சைடில் இருக்கவங்க, ஒரு ஸ்கூல் டீச்சிங் சைட்லேயோ அந்த மாதிரி வந்து நான் பேசணும், டேங்க்ராட்ஸ் மூலிமா வந்து ஒரு எபிசோட் பேசணுன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பார்த்ததுலுமே ஆஸ் வெல் அஸ் இன்ஸ்டாகிராம்லேயுமே வந்து நான் சுதாதான்னு ஒருத்தவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு எபிசோட் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க இந்த மாதிரி நான் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எந்த ஒரு சப்ஜெக்ட் அவங்க மெயினாக வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆர்ட்ஸ் பேஸ் பண்ணி அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த எபிசோட் வந்து இந்த ஆர்ட்ஸ் பேஸ் பண்ணியும் மற்ற ஜென்ரலான சப்ஜெக்ட்ஸும் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதை பற்றியுமே வந்து இந்த எபிசோட் வந்து இருக்கும். ஸோ கேளுங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நாங்கள் ஒரு எப்படின்னா டீச்சிங் ரிலேட்டடாக ஒரு சில பேர்கிட்ட நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. இப்போ ஏன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் நான் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த எபிசோட் வந்து நம்ம கூட சுஜாதா மேம் இருக்காங்க. ஸோ வெல்கம் அகைன் மேம். தேங்க்யூ. நீங்கள் வந்து பிஇல கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஏதாச்சும் ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா, இல்லை ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் ஃபர்ஸ்ட் ஒர்க்கே வந்து டீச்சிங்குள்ளே வந்தீங்களா? ஸோ எப்படி அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருக்கா? ஆக்சுவலி ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் when I was பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் போதே, காலேஜ் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணும் போதே நான் டீச்சராக ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, மை கெரியர் ஸ்டார்டட் என்னோட டிகிரி ஸ்டார்ட் பண்ணும்போதே சைமல்டேனியஸ்லி டீச்சிங் ப்ரொஃபஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஸோ இப்போ வரைக்கும் ஐம் ஜஸ்ட் கண்டினியூயிங் பீயிங் அ டீச்சர் ஃபார் த பாஸ்ட் 10 years. அதாவது இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ள தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பயர்ட் பர்சன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா, சாரி அந்த மாதிரி இருந்திருக்கா, இல்லை ஒரு எப்படி சொல்றேன் பர்சனலைஸ்டா இது பிடிக்கும்ன்ற மாதிரி உள்ள வந்தீங்க? பேசிக்கலி எனக்கு ஆர்ட்ஸ் பிடிக்கும்னு அப்படி இல்லை. ஜென்ரலா நம்ம எல்லாம் ஸ்கூல்ல சும்மா வரைவோம், இல்ல சும்மா போய் வரைஞ்சிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வருவோம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒரு மெயின் திங் மேபி என்னோட ஜீன்லயே அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் மை டாட் இஸ் a ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட். ஓகே. ஸோ மேபி எனக்கு அதனால அது வந்துச்சோ தெரியல. ஸோ இதுவுமே வந்து சும்மா இந்த ஒரு ஃபன் ஃபேக்டா பாக்கெட் மணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஐ ஜாயின்ட். ஸோ அப்போ ஜாயின் பண்ணும்போது எனக்கு தெரியாது இதுதான் என்னோட கெரியர் ப்ரொஃபஷனா இருக்கும்னு சொல்லிட்டு. அதாவது நீங்க காலேஜ்ல பர்சியூ பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து சைட்ல வந்து இந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? எஸ். ஸோ அதுல இருந்து ஓகே இது வந்து நமக்கு எப்படி சொல்றது, நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னு சொல்லி அதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை ப்ரொஃபஷனலா எடுக்கலாம்னு சொல்லி இதுக்குள்ள வந்தீங்க. ஏன்னா நாங்க டீச்சிங்னு சொல்லும் போது நிறைய சப்ஜெக்ட் ரிலேட்டடா வந்து பேசலாம்னு சொல்லி ஒரு சில பேர்கிட்ட நாங்க கேட்டிருந்தோம். ஸோ மேபி அது அடுத்தடுத்த எபிசோட்ல வரும். எனக்கு டிஎஃப்ஏன்றது வந்து நான் இப்பதான் கேட்குறேன். ஸோ எனக்கு ஆர்ட்ஸ்ல நிறைய கோர்ஸ் இருக்கு, ஆனா டிஎஃப்ஏன்றது எனக்கு இப்பதான் நீங்க சொல்லிதான் தெரியும். ஸோ ஆக்சுவலா டிஎஃப்ஏனா என்னென்னலாம் வந்து கவர் பண்ணுவாங்க, ஸோ இதோட ஒரு ஸ்கோப் ஏதாச்சும் அந்த மாதிரி எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இல்ல அதெல்லாம் சொல்லுங்க. டிஎஃப்ஏ ஓட ஃபுல் ஃபார்ம் பேச்சுலர்ஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி. பட் என்னன்னா வந்து இட்ஸ் 4 years கோர்ஸ். சில காலேஜ் வந்து 5 years கூட வச்சிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி 4 years இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தேன். அண்ட் ஆல்சோ அந்த 4 years வந்து நான் சைட் வைஸ் நான் டீச்சிங் பண்ணும்போது நிறைய கத்துக்கினேன். ஸோ அந்த லேர்னிங்கும் எனக்கு இருந்ததுனால ஸோ அகெயின் ஒரு 4 years எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அந்த ரீசனுக்காக ஐ சோஸ் டிப்ளமோ ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் விச் இஸ் a 1 year கோர்ஸ். ஸோ பேசிக்கா வந்து பிஎஃப்ஏல என்னென்ன கவர் பண்ணுவாங்க, இந்த கிராஃபிக் டிசைனிங் இருக்கும், போட்டோகிராஃபி ஒரு சப்ஜெக்டா இருக்கும், ஆர்ட் ஒரு சப்ஜெக்டா இருக்கும். ஸோ அது மாதிரி ஐ ஹேட் சப்ஜெக்ட்ஸ். இட்ஸ் 1 year. பட் இதுல வந்து செல்ஃப் லேர்ன் அதிகமா இருக்கும். எனக்கு ஏன் அது ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து டீச் பண்ணும்போதே வந்து ட்ரைனிங்ஸ் எல்லாம் நிறைய அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது மூலியமா நான் நிறைய கத்துக்கினதுனால எனக்கு இந்த 1 year கோர்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது அவ்வளவா எனக்கு அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து கிடையாது. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இன்டெப்தா இருக்குன்றது தெரியாது. ஸோ ஆர்ட்ஸ்னா வந்து நீங்க சொல்றபடி நார்மலா இங்க சைட்ல வந்து சைடு செல் மாதிரி வரைஞ்சு ஸோ அதுல இன்கம் ஜென்ரேட் பண்ற மாதிரி இருந்து அதுல இருந்து ஒரு ப்ரொஃபஷனல்குள்ள போறதுன்றது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுக்கும் ஒரு ஒரு ஸ்கூல்ல இப்ப நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு ஜேர்னி வந்து எப்படி
எப்படி வந்து கேரி ஃபார்வர்ட் ஆச்சு அந்த மாதிரி? அது சொல்றது ஒரு சில சினாரியோஸ் எல்லாம் வந்து எப்படி சொல்ற ஒரு கைண்ட் ஆஃப் மிட் பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணி ஸோ இந்த இதுக்குள்ள நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ற மாதிரி நீங்க சொன்னீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. ஸோ ஸ்கூல்ஸ்க்கும் இதுக்கும் இருக்க ஒரு நடுவில் இருக்க இன்டர்மீடியட் செஷன் எப்படி இருந்தது? நான் வந்து டிப்ளமா பண்றதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் பண்ணேன்னு சொன்னேன்ல. சோ வந்து மோஸ்டா இப்போ இன்ஜினியரிங் முடிச்ச உடனே அதுவும் எஸ்பெஷலி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணணும், ஐடி உள்ளதான் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நானும் வந்து ஒரு ஐடி கம்பெனில ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு 1 year ஒர்க் பண்ணேன். ஸோ அகேன் ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஐ ஃபெல்ட் லைக் திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. எனக்கு அதுல ஒரு ஃபியூச்சர் மேக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் இல்ல. ஐ ஃபெல்ட் டீச்சிங் தான் என்னோட ப்ரொஃபஷன், டீச்சிங் தான் எனக்கு வருது, அதுதான் நான் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அகைன் நான் திருப்பி டீச்சிங் லைனுக்கே வந்துட்டேன். பட் அந்த டைம் பீரியட்ல கூட ஐ டென்ட் லீவ் டீச்சிங். ஸோ அங்க ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே கூட சைட்ல ஐ வாஸ் டேக்கிங் கிளாஸஸ். ஸோ அப்படி இருந்துச்சு. அண்ட் இதுவுமே வந்து இமீடியட்டா நான் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டேன் ஒர்க்கிங் அப்படின்னு இல்லை. இட்ஸ் அ வெரி ஸ்லோ ப்ராசஸ். ஒரு ஒரு 1 batch ஒரு 10 கிட்ஸ்க்கு டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் when I was 18 year old. அப்போ வந்து ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஸ்கூல் முடிச்சு புதுசா இருக்கும். 12th முடிச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது எப்படி அந்த ஒரு ஏஜ்ல அந்த ஒரு எரால இருப்போம். ஸோ வந்து போயிட்டு டீச் பண்றது அது வந்து எனக்கு ஒரு பெரிய டாஸ்கா இருந்துச்சு. பட் ஐ லேர்ன்ட் so many things. அது வந்து இட்ஸ் லைக் வெரி ஸ்லோ ப்ராசஸ். கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து ஐ ஜஸ்ட் கேம் ஹியர். ஸோ லைக் ஃப்ரம் 10 kids 20 kids 30 kids ஒரு கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டரா இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி ஸ்கூல்ல லோவர் கிட்ஸ்க்கு மீன் பிரைமரி கிட்ஸ்க்கு டீச் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் லோவர் செகண்டரி, நவ் டு ஹையர் செகண்டரி, ஒரு நார்மல் ஸ்கூல்ல இருந்து ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல இருந்து நெக்ஸ்ட் ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல், அகைன் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஐபி ஒரு ஐஜிசிஎஸ்இ ஸ்கூல். இட் ஹஸ் டாட் மீ. நான் வந்து பெரிய ப்ராசஸ் ஒரு 10 years இட்ஸ் லாங். இப்போ யோசிச்சா 10 years அப்படின்னு தோணுது. பட் ஆனா 10 years வந்து எனக்கு போன மாதிரியே தெரியல. 10 years ஐ லேர்ன் சோ மெனி திங்ஸ் ஐ குட் சே. ஓகே மேம். ஏன்னா இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா எனக்கு ஒரு கொஸ்டின் வந்து இருந்துட்டே இருந்தது. ஸோ இப்போ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மாதிரி வருமா, இல்ல ஒரு சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்டாவே இது வந்து இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கூலுங்க. இப்போ வந்து என்ன சொல்றது, இப்போ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சொல்லாம தெரியல எனக்கு. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லாம் இதெல்லாம் சும்மா ஃபன் பீரியட். ஐ ஸ்டடிட் இன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஸோ வந்து எனக்குலாம் டிராயிங் மேம் வருவாங்க. அது ஒரு ஃபன் பீரியட் மாதிரி இருக்கும். தட்ஸ் ஹவ் வி லேர்ன்ட் ஆர்ட். இப்போ வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இட்ஸ் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஜஸ்ட் லைக் பிஇடிஓ இல்ல ஒரு மியூசிக்கோ அது மாதிரி ஆர்ட் ஒன்று. பட் ஐபிஓ இல்ல ஐஜிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஆர்ட் இஸ் அ சப்ஜெக்ட். எப்படி இங்கிலீஷ் நீங்க மேத் சயின்ஸ் எல்லாம் ஒரு சப்ஜெக்டா படிக்கிறீங்களோ அதே மாதிரி ஆர்ட் அண்ட் டிசைன் இஸ் அ சப்ஜெக்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மெட்ரிகுலேஷன் அதாவது நீங்க சொல்றபடி அந்த ஒரு பிடி பீரியட் மாதிரி தான் இது வந்து ஆடா இருக்கும், அந்த ஆடா மாதிரி இருக்கும். ஸோ மெயினா வராது. இப்போ இன்டர்நேஷனல்னு வரும்போது அது ஒரு மெயின் சப்ஜெக்டாவே இருந்து அதுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ்ட் லைனை வந்து கொடுக்கறது வந்து ஒரு கரியரை சூஸ் பண்ற மாதிரி தான். இஃப் அந்த பர்சன் வந்து அவனுக்கு உள்ள வந்து இன்னர் பீஸ்ல இந்த விஷயம் அவனுக்கு இருக்கு அப்படின்ற போது அவனுக்கு அது கிளிக் ஆச்சுன்னா அவன் வந்து அதை வச்சு மூவ் ஆன் பண்ணி போயிடுவான். இட் மஸ்ட் பி லைக் ஒரு ட்ரை மாதிரி தான் இருக்கும் தெரிஞ்சு. இப்போ வந்து இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் 10th 11th 12th இவங்க வந்து இந்த ஆர்ட் அண்ட் டிசைன் ஒரு சப்ஜெக்டா படிக்கும் போதும் இப்போ நான் ஃபைன் ஆர்ட்ஸ் சொன்னல, ஃபைன் ஆர்ட்ஸ் பிஎஃப்ஏஓ இல்ல டிஎஃப்ஏஓ, நீங்க அந்த காலேஜ்ல அதை படிக்கிற விஷயத்த இங்கேயே வந்து தெரிஞ்சுப்பீங்க. காலேஜ்க்கு போயிட்டு நீங்க அதை படிக்கும் போது உங்களுக்கு அது ஒண்ணுமே இருக்காது. நீங்க ஆல்ரெடி அதை படிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா ஒரு பிகினரா இல்லாம இன்டர்மீடியட்டரா உள்ள போயிருப்போம் நம்ம. எஸ். ஸோ அதுவும் அது வந்து ஒரு நெசசிட்டின்றதை தாண்டி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மாதிரி இருந்துடும். இன்டர்மீடியட்டரா போகும்போது பிளாங்கா இருக்க மாட்டோம். குட் திங் அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்குறீங்க பாத்தீங்களா. ஒரு சப்ஜெக்ட் ஒரு இங்கிலீஷ்க்கு என்ன வெயிட்டேஜ் கொடுக்குறீங்க, இல்ல ஒரு மேத்க்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அதே இம்பார்ட்டன்ஸ் இதையும் ஒரு சப்ஜெக்டா நினைச்சு இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு ஒர்க் பண்றீங்களா, அந்த ப்ராசஸிங் டைம் இருக்குல்ல, இட்ஸ் அ வெரி குட் திங். என்ன சொல்றது, இட் ஆக்சுவலி ஒருத்தவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுனா இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம படிக்கணும், இந்த ஃபார்மேட்ல தான் எழுதணும். இப்ப மேத்னா இந்த ஸ்டெப்ஸ் நீங்க போடணும், அப்ப ஆன்சர் வந்தா தான் கரெக்ட் அப்படி இருக்குல்ல. அது மாதிரி இதுல வந்து தே லேர்ன் த டெக்னிக்ஸ். பட் ஆனா அவங்களோட ஓன் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் நிறைய பேர் வந்து அவங்களால பேசி இமோஷனை வந்து கன்வே பண்ண முடியாது. தே நாட் லைக் ஓப்பன் வித் எவ்ரிவன். இல்ல
சொல்ற இது இருக்காது. பட் they can convey their thoughts through art. ஓகே. ஏன்னா இப்போ அந்த ஆர்ட்ஸ்ன்னு வச்சு நான் பார்க்கும்போது நான் நிறைய அந்த படம் நான் நிறைய பார்ப்பேன். ஸோ அன்பேசம்ல கூட அவன் வந்து எப்படி சொல்றது, ஹீரோ வந்து ஒரு ஆர்ட் வந்து வரைகிற ஒரு பர்சனாலிட்டியா தான் இருப்பான். எப்படின்னா அதுல வந்து ஒரு நிறைய எப்படி சொல்றது அந்த குறியீடு மாதிரிலாம் நிறைய இருக்கும். அந்த சேலரி பேசிஸ்ல வர அந்த நம்பர்ஸ் எழுதியிருப்பான். அந்த ஹார்ட்ல வந்து சிவனோட ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். இப்போ நீங்க சொல்றபடி என்ன கனெக்ட் ஆகுது அப்படின்னா இட்ஸ் லைக் த வே ஆஃப் கன்வர்ஷன்ன்ற விஷயம் வந்து ஆர்ட் மூலியமா நம்ம தெரிவிக்கலாம். இப்போ பேசிக்கலி இட்ஸ் a skill. ஓகே. இப்போ ஸ்கில்ன்றது தாண்டி இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல. கண்டிப்பா. ஸோ அதாவது ஒரு பர்சனுக்கு வந்து யூனிக்கா அந்த ஸ்கில் இருந்தது அப்படின்னா அதை என்ஹான்ஸ் பண்ணி டெவலப் ஆகி மேலே வந்துடலாம். ஸோ அதுவே வந்து ஒரு பேஷனா இருக்கும். அதுக்கப்புறமா அது இன்கம் ஜென்ரேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது எப்படி எடுத்துட்டு வருவாங்கன்னா லைஃப் லெசன்ஸ் அந்த நிறைய பேர் சொல்ற விஷயம் வந்து எப்படின்னா ஒரு பேஷனை ஃபாலோ பண்ணும்போது அதுல இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் தாட் கிடையாது. உள்ள இருக்கிறது வந்து என்னன்னு தெரிஞ்சா மட்டுமே அது இன்கம் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிரும். இப்ப இல்லைனாலும் உனக்கு அந்த ஃபோர்த் கமிங் அப்கமிங் டேஸ்ல வந்து அது வந்துட்டு. ஸோ இப்ப நீங்க இது வந்து பேஷன்ன்ற மாதிரி நீங்க எடுத்துருக்கீங்க. ஏன்னா நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு நான் அதுதான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து இது ஜீன்ல இருக்கு அப்படின்ற போது எனக்கு இது பண்ணா ஒர்க் அவுட் ஆயிரும்னு தெரிஞ்சிடும். அதை வச்சு நான் இன்கம் ஜென்ரேட் பண்ணிருக்கிறேன்ற மாதிரி தான் நீங்க உள்ள வந்திருக்கீங்க. ஸோ இதுல வந்து ஏதாச்சும் ஒரு யூனிக்கான விஷயம் வந்து உங்களால இப்ப நீங்க சொல்றபடி எமோஷன்ஸ் சொல்ல முடியாது, கன்வே பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்ற பாயிண்ட்டை வந்து நான் எப்படி ஐ மீன் நான் வந்து அதை எப்படி அக்செப்ட் பண்றேன்னா ஐ ஹவ் சீன் சம் ஆஃப் த போஸ்ட் இன் யுவர் ப்ரொஃபைல். ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டே ஆஃப் வீக் ஆஃப் இருக்குங்கிற போது யூ ஜஸ்ட் சிட் அண்ட் யூ கேன் ட்ரா த திங்ஸ். ஸோ அது வந்து வே ஆஃப் கன்வர்ஷன் தான். அது நான் மோஸ்ட்லி வந்து இது வந்து நான் டெய்லி ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கேன். நாட் பிகாஸ் ஐ ஒர்க் ஆல் 7 day. ஸோ நான் 7 நாளுமே டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன். 7 நாளுமே ஐ ஹாவ் கிளாஸஸ். ஸோ டெய்லியுமே நான் வரைகிறதுனால நான் தனியா வந்து உட்காந்து ஒரு ஒரு டிராயிங்கோ ஒரு பெயிண்டிங்கோ பண்ணணும் அப்படின்னா ஐ வில் நாட் ஃபைண்ட் டைம், இல்லை ஐ வில் நாட் ஃபைண்ட் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அதுதான் வந்து டெய்லி ஜாபா பண்ணிட்டு இருக்கோம் பெருசா. இது வந்து எனக்கு எந்த இடத்துல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஃபார் மை மென்டல் ஸ்ட்ரெஸ். So I'm kind of person who can't be without working. So எனக்கு ஒரு 1 or 2 days கண்டினியூஸா லீவ் இருக்குன்னா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ப்ரொடக்டிவிட்டி இல்லாத மாதிரி இருக்கும், ரொம்ப ஐடலா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ வந்து எனக்கு ஈவென்ச்சுவலி இட் அஃபெக்ட்ஸ் மை மென்டல் ஹெல்த். ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஐ ஃபீல். அப்போ ஐ வில் செட் ஒரு கண்டினியூஸ் 7-8 ஹவர்ஸ்க்கு நான் உட்காந்து ஒரு பிக்சரை கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ரிலீஸ்டா ரிலாக்ஸா ஃபீல் ஆகும். ஸோ இது எப்படின்னா நம்ம மறுபடியும் சொல்ற மாதிரி தான் அந்த வே ஆஃப் கன்வர்ஷன் தான். ஸோ த திங் வி கான்ட் ஏபிள் டு டெலிவர் இன் த வேர்ட்ஸ் வந்து வி கேன் ஏபிள் டு டெலிவர் இன் இந்த ஆர்ட் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதுல it will give you some space. It will என்ன சொல்றது, நம்மளுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து அது கிரியேட் பண்ணும். அந்த மீ டைம்னு சொல்லுவோம்ல. few people have this habit of reading. சில பேருக்கு மியூசிக் கேக்குது, சில பேர் வந்து அந்த டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்றது அது மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி we need that me time in our life. so அந்த me timeல what we do matters, right? ஏன்னா நான் வந்து ஒரு ரொம்ப வருஷமா தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபாலோவர்ஸ் கவுண்ட் அதை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணேன். உங்களோட ப்ரொஃபஷன் என்னன்றது நான் ஒரு ஸ்டெப்பா நான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க சொல்றபடி அந்த ஸ்கூல் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா அப்புறம் ஆர்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறமா உங்க ஸ்கூல்ல அந்த எக்ஸிபிஷன் ஒன்று வைக்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஒரு ரீலோ போஸ்டோ ஒன்று 2 தான் பார்த்தேன். அதுல வந்து நீங்க அந்த நைட் ஃபுல்லாவே ஒர்க் பண்ணி ஒரு அவுட்புட்டை வந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்க பண்ணும்போது இதுல 2 விஷயம் வந்து வெளியே வரும். ஒண்ணு, உங்களோட ஸ்கில் என்னன்றது தெரிஞ்சிடும், மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி உங்க ஐடென்டிட்டியை நீங்க ப்ரூவ் பண்ண மாதிரி ஆயிடும். சோ இப்போ இந்த 2 பாயிண்ட் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ட்ரூ. பட் ஆனா மோஸ்ட் கேசஸ்ல வந்து இது ரெண்டுத்துக்காகவே வந்து will not work. there's one more thing, we work for satisfaction. அதுதான் நான் கேட்கலாமே வந்தேன். ஏன்னா இது 2த்துக்கு மட்டுமே நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு இது தவிர்த்து இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. எக்ஸாக்டா சொல்லணும், அந்த டெக்னிக்கலா சொல்லணும்னா அதாவது சொசைட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாத உங்க சோலை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்ற வேர்ட்ஸ் தான்.
நிறைய விஷயம் இதுல இருக்கு. நம்ம உள்ள போய் தோணணும் It's அப்படின்னா not about, satisfying society. நம்மளுக்கு satisfaction இருந்தா போதும் அப்படிதான். At the end, for me, like, I felt like, okay, I did a good job. That's it. அதாவது வாட் யூஆர் திங்கிங்ன்ற விஷயம் வந்து குட் ஆர் பேடுன்றது கிடையாது. வாட் யூஆர் லைக்டுன்றது தான் விஷயமே. Yeah, unless and until it doesn't affect the other person. இல்ல இதுதான் தப்பா வந்து போர்ட்ரேட் பண்ற மாதிரி சொல்லிட்டேனா? இல்ல கேக்குறேன். இல்ல 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 நீங்க சொசைட்டி சாட்டிஸ்பாக்சன் சொன்னீங்கல்ல, we cannot satisfy others or we cannot satisfy society. That is the fact. இது எப்படின்னா நிறைய இப்போ டெய்லி ரொட்டீன் லைஃப், இப்போ நாங்களே வந்து ஒரு ஒர்க் பண்றோம்னு சொல்லும்போது எங்களுக்குள்ள ஒரு ரொட்டீன் லைஃப்குள்ள நாங்க மாட்டிக்கிறோம். ஸோ எங்களுக்கான பேஷன்ன்ற ஒரு விஷயம் இருக்கு, எங்களுக்கு பிடிச்ச விஷயம் இருக்குன்றத பண்றதுதான் இந்த பாட்காஸ்ட். ஸோ அதுக்குள்ள போகும்போது நாங்க இதுல வந்து ஓரளவுக்கு வந்து ஃபேக் ஆக்க கூடாதுன்ற மாதிரி தான் பண்ணுவோம். எப்படின்னா அந்த ஓபி அடிக்கிறன்ற மாதிரிலாம் கிடையாது. இஃப் யூ ஹேவ் எனஃப் டைம்ன்ற போது we can able to record and we can edit and we can upload. ஸோ அப்படி பண்ணி தான் 40+ எபிசோட்ஸ் வந்து போட்டிருக்கோம். இட் ஆல்மோஸ்ட் 6 monthsக்குள்ள 40+ எபிசோட் வந்து ஒரு எபிசோடோட டியூரேஷன் வந்து 30 minutesக்கு மேலதான் இருக்கும். ஸோ அப்ப அதுல இருக்க ஒரு கஷ்டம் இருக்கு, எடிட்ல தான் ரொம்ப கஷ்டம் இருக்கு. ஸோ ஏன்னா இது வந்து நான் ஏன் வந்து இப்போ உங்களை மீட் பண்ணி பேசுறேன்ற போது உங்க ஒர்க்குள்ளயுமே ஒரு சில ஒரு இன்னர் பீஸ் இருக்கும். நீங்க சொல்றபடி நான் வந்து இந்த மாதிரி உட்காந்து வரைஞ்சேன் அப்படின்னா அந்த வரைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். அதேதான் எங்களுக்கும். நம்ம இதை வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன்ல போட்டு சொசைட்டிக்கே இருக்கும் நம்மளால மார்க் பண்ண முடியாது. அவ்வளவுதான். இது ஓப்பனா சொல்லணும்னா அவ்வளவுதான். ஏன்னா நான் மறுபடியும் சொல்ற மாதிரிதான் ஒருத்தவங்க ப்ரொஃபைல் பார்த்து இப்படிதான் நம்மளை ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா அவங்க இப்படிதான் இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா அது மட்டுமே வந்து மேலோட்டம் தான். ஆமா, அது நீங்க தெரிஞ்சுக்கிறது என்ன, ஒரு 10% காமிக்கிறதும் வந்து லைஃப்ல இது அது ஆல் திஸ் திங்ஸ் ஒரு 20% காமிப்போம். பட் டீப்பர் that 80% மேட்டர்ஸ் which is not shown outside. ஓகே. ஸோ இது வந்து இதுக்கப்புறமா என்ன நான் கேட்குற விஷயம் இருக்கு அப்படின்னா இட்ஸ் லைக் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பேசிஸ்ல நம்ம போகலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இருக்க ஒரு இது வந்து ஜென்ரல் டீச்சிங்குள்ள தான் வரும். த வே ஆஃப் டீச்சிங்ன்ற விஷயம் வந்து உங்க சைட்ல இருந்து எப்படி இருக்கு? அதாவது இப்போ இந்த பையனுக்கு புரியலன்னு வந்து நம்ம புரிய வைக்கணும்னு ட்ரை பண்றோம். ஆனா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்ற விஷயத்த வந்து நம்ம படிக்கும் போது அதெல்லாம் வந்து தெரியாது, அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் கிடையாது. இப்ப அதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மாறி இருக்காங்களா? அதாவது உங்க சர்க்கிள்குள்ள உங்க நிறைய சேஞ்சஸ் இருக்கு, நிறைய டிஃபரன்ஸ் எனக்கு வந்து தெரியுது. ஆஸ் அ டீச்சரா வந்து ஐ வில் நாட் ஃபோர்ஸ் த சைல்டு. ஃபர்ஸ்ட் திங், ஒரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி அந்த சைல்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, அது இன்னொன்னு வந்து பேரண்ட்டுக்கு அது கத்துக்கணும்னு ஆசை இருக்கும், அவங்களால கத்துக்க முடியல, அதனால வந்து என் பையனோ என் பொண்ணோ கத்துக்கணும், அதனால நான் வந்து சேர்த்து விடுறேன் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். So வந்து unless and until the child is interested to learn something, because அந்த very young ageல வந்து child will not know. கண்டிப்பா ஒரு 5 வயசுல ஒரு 4 வயசு குழந்தைக்கு வந்து தெரியாது எனக்கு ஆர்ட் வருமா வராதா, இல்ல எனக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கல தெரியாது. பிகாஸ் குழந்தைங்க அப்படிதான், இன்னைக்கு இது பிடிக்கும் நாளைக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். அது வந்து we can try with the child. ஒரு few monthsக்கு நாங்க வந்து ட்ரை பண்ணுவோம். அந்த குழந்தைக்கு வந்து பிடிச்ச மாதிரி அதை எப்படி கொண்டு போறது, எப்படி பிடிக்க வைக்கலாம், அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறமும் வந்து if the child is really not interested அப்படின்னா we definitely shouldn't force the child to do something. ஓகே. அதாவது அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஃபோர்ஸ் பண்றதுல வந்து ஒரு யூஸ் இல்லைன்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும். ஆமா, அது வந்து எந்த விதத்துல இல்லையே, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுவே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் பண்ண முடியும் கண்டிப்பா. இன்ட்ரெஸ்ட் இல்லாம வந்து ஒரு விஷயம் கத்துக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. அது நீங்க சொல்றபடி ஆக்சுவலி நீங்க சொல்றபடி மேபி இப்போ ஒரு ஸ்கில் இருக்கு, அதுல ஒரு சில ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், புரோட்டோகால் இல்ல மெத்தட்ஸ் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் அவனுக்கு உள்ளே போவாது. அப்படின்ற போது இது எனக்கு பிடிக்கலன்ற போது நான் ஃபர்ஸ்ட் திங் வந்து எனக்கு என்னன்னா ஐ டோன்ட் லைக் டாக்கிங் அபவுட் ரூல்ஸ் அதெல்லாம். ஓகே, பிகாஸ் ஐ எம் கைண்ட் ஆஃப் பர்சன் ஹூ டசன்ட் ஃபாலோ எனி ரூல்ஸ். அண்ட் ஆர்ட் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் கிடையாதுங்க. அப்புறம் எதுக்கு நம்ம வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் போட்டு நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க, அங்கேயே நீங்க வந்து அந்த மைண்ட் அந்த தாட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறீங்க. அப்புறம் நினைக்கிற விஷயத்த எப்படி கன்வே பண்ண முடியும்? அது வந்து அப்படியே ஃப்ரீ ஃப்ளோல வரணும், யோசிக்கிறதே இங்க போட முடியும் பேப்பர்லயோ
போர்ட்லயோ வாட் எவர். பட் நீங்க அந்த யோசிக்கணும். டைம்க்கு இல்ல சாரி, பட் அந்த டைம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஸ்பேஸ்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருமே சொல்றபடி டைம் அண்ட் ஸ்பேஸ்னு சொல்லி ஒரு வேர்டு கம்பைண்டா யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ள அது பண்ணிடணும். இப்போ இப்போ எப்படி சொல்றது, இப்போ படிக்கணும்னா இந்த வயசுக்குள்ள படிச்சிடணும், ரிலேஷன்ஷிப்குள்ள போய் கல்யாணம் பண்ணணும்னா இந்த வயசுக்குள்ள டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ள பண்ணிடணும். அதாவது நேரமோ காலமோ இடமோ வந்து எல்லாமே கரெக்ட் ஆயிருச்சுன்னா அது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆயிரும்ன்ற மாதிரி ஒரு பிலீஃப் இருக்கு. ஆனா அது எல்லா சினாரியோல அது ஒர்க் ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன். சம் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ்ல நான் ஃபேஸ் பண்ண விஷயமா கூட இருக்கலாம். ஸ்பேஸ் அந்த அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து எல்லா சிச்சுவேஷனுக்கும் அடாப்ட் ஆகும்னு நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஈவன் நம்ம வந்து ஈவன் வேர்ஸ்ட் கேஸும் ஃபேஸ் பண்ணிருக்கலாம், இல்ல நார்மலைஸ்டான ஃபேஸ்க்குள்ளே நம்ம போயிருக்கலாம். இந்த மாதிரி அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் வந்து இப்போ நீங்க டீச் பண்ற அந்த பசங்களுக்கு வந்து அந்த ஏஜ் குரூப்ல வந்து தெரியாது. அது ஐடென்டிஃபை பண்ற இடத்துலதான் வந்து நாம இருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ டீச்சர்ஸ் ஆன நீங்களுமே அந்த இடத்துல இருக்கீங்க. அதுக்கு வந்து நீங்க கிளியர் கட்டா இவ்வளவு நாங்க ட்ரை பண்ணோம் இல்லன்ற போது அதை நம்ம விட்டுருவோம்னு சொல்லிடுவோம். ஆனா அப்போதைக்கு இப்ப இருக்க எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து ரொம்பவே நிறைய டைம்ஸ் இந்த 10x 20x போடுற மாதிரி ரொம்ப டைம்ஸ் டிஃபரன்ஸ்ல இருக்குதான். ஏன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு, அவ்வளவுதான். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஏன்னா இது வந்து நான் நார்மலைஸ்டா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் கிட்ட தான் இது கேட்கணும். ஏன்னா நிறைய பேட்சஸ் வந்து நீங்க நிறைய கடந்து வந்திருப்பீங்க. ஸோ ஒரு பேட்ச் வந்து இந்த மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி. இப்போ எனக்கு இன்னும் இதுலயே வந்து உள்ள போனோம் அப்படின்னா இட் மேபி நாட் ஜெண்டர் திங் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன ஒரு பெரிய கேள்வி அப்படின்னா, இஸ் தே ரியலி இன்ட்ரெஸ்டடா இருக்கிற பசங்க வந்து கத்துக்கிறாங்கன்ற விஷயத்த, ஐ மீன் அந்த பாயிண்ட எந்த டைம்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க? ஏதாவது ஒரு பர்சன் அந்த மாதிரி. ஸோ இந்த எபிசோடு வந்து கொஞ்சம் ரொம்பவே ஷார்ட்டஸ்டான எபிசோடாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த டீச்சிங் எடுத்தனா இந்த சீரீஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீரீஸில் இது ஒன் ஆஃப் த எபிசோட். இதுக்கப்புறம் ஒரு எபிசோட் வந்து ஃபோர்த் கமிங் டேஸில் வரும். ஸோ கேளுங்க. நன்றி.